முதல்ல திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களிடமிருந்து போலான்னு நினைக்கிறேன். இரட்டை இலக்க வளர்ச்சி ஒரு 10 ஆண்டுகள் பின்தங்கி இருந்த தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் அந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையாக முதலமைச்சர் சொல்கிறார். அதனுடைய கண்டினியூஷன்ஸ் 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாய விளம்பரம் என்று அதை மறுதளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்க தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்கறது? ஒன்றிய அரசினுடைய இணையமைச்சரால் நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட தமிழ்நாடு வளர்ச்சி குறித்த புள்ளி விவரத்தை மாயை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்றால், ஒன்று அவர் ஒன்றிய அரசு பொய் சொல்கிறது என்று சொல்கிறார் என்று அர்த்தம். ஒன்றிய அரசு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறது என்று அவர் சொல்கிறார் என்றுதான் அதற்கு பொருள். அப்படி என்றால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஒன்றிய அரசை ஒழிய நாங்கள் அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி குறித்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது அது ஒன்றிய அரசு சொன்ன புள்ளி விவரங்களை வழிமொழிந்து அவர் கூறியிருக்கிறார். இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற அந்த இலக்கை இதற்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது படுபாதாளத்திற்கு அதிமுகவினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் சென்றது என்பதற்கு ஆண்டுதோறும் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களே சாட்சி. மீண்டும் இந்த இரட்டை இலக்க லட்சியத்தை அடைந்திருக்கிறோம். $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை வெகு விரைவில் எட்டப்போகிறோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார். அப்படி இருக்கிற போது இன்னொன்று என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றால், இதற்கு முன்பு 9.6% என்றார்கள், இப்போது 11.9% என்கிறார்கள். இதெல்லாம் மாறுபடக்கூடியது என்கிறார். அதாவது ஏற்கனவே சொன்னதை விட குறைத்தோ கூட்டியோ என்று அல்லாமல் உண்மையில் முன்னால் இருந்ததை விட அதிக வளர்ச்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அப்படி பார்க்கிற போது இதை மாயை என்று சொல்கிறார் என்று சொன்னால், மாயையில் இருப்பது யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். மாயையில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி அமைப்போம் என்கிற மாயை, ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைப்போம் என்கிற மாயை. இதே மாயைத்தான் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பரப்பினார், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதும் பரப்பினார். நாங்களை நோக்கி பல கட்சிகள் வரப்போகின்றன, நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறோம், திமுக கூட்டணி உடையப் போகிறது என்றெல்லாம் கட்டுக்கதைகளை பரப்பினார். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபியை தவிர எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யார்? கடந்த காலத்தில் அவர்களோடு இருந்தவர்கள் கூட இப்போது அவர்களோடு இல்லை என்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது தோல்வி பயத்தில் அல்லது கையறு நிலையில் தனக்குத்தானே நம்பிக்கை ஊட்டிக் கொள்வதற்கு, அதிமுக தொண்டர்களுக்கு கூட அல்ல, தனக்குத்தானே தைரியம் ஊட்டிக் கொள்வதற்காக அவர் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான கற்பனையான கட்டுக்கதைகளை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் பரப்பி கொண்டிருக்கிறார். அது உண்மையில் கேலிக்கூத்தாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பாஜக இந்த நாட்டினுடைய எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத கட்சி என்பது கடந்த 2 நாட்களாக வெளிவந்திருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் மூலம் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது மோசடியின் மூலமாக தேர்தல்களை வென்று, திருட்டுத்தனமாக தேர்தல்களை வென்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்று கேட்டால், ஏதாவது ஒரு மோசடி செய்து பாஜக ஆட்சியிலிருந்து தன்னை காப்பாற்றினால் போதும் என்பதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடு. நாங்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு மகத்தான மக்கள் நல ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். எல்லா துறை சார்ந்தும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். தனிநபர் வருமானமா? தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புள்ள மாநிலமா? தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கல்வி வளர்ச்சியா? தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க. சுகாதாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அடிப்படை கட்டுமானங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தொழில் வாய்ப்புகள், மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு தொழில் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது இந்த பொருளாதார வளர்ச்சி என்கிற ஒரு விஷயம்தான். ஆனால்
இவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இவர்களுடைய கட்சி ஆளக்கூடிய அந்த ஒன்றிய அரசே ஒரு புள்ளிவரத்தை கொடுத்தால் கூட அதை மாயை என்று சொல்கிறார் என்றால் அவர் எத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் இதே மாயையில் இருக்கட்டும். அவருடைய மாயை என்பது அடுத்த வருடம் வரப்போகிற தேர்தலில் இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும். இவர்கள் காணுகிற பகல் கனவுகள் அனைத்தும் பொய் கனவுகள் என்பது தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு திமுக மட்டும் அதை கிளைம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு அடித்தளம் இட்டது அதிமுக தான். அப்புறம் நீங்க 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு உருவாக்கும் அப்படின்னா அதுக்கு 14% வளர்ச்சி வேணும். அதையெல்லாம் இப்ப இருக்கிற நம்பர்ஸ் வச்சு கொண்டுட்டு வர முடியாது. இந்த நம்பர்ஸ் சேஞ்சபிள் தான். வாழ்க்கை தரத்துல, மக்களுடைய வாழ்க்கை தரத்துல என்ன மாறுபாடு அப்படின்லாம் கேட்கிறார். அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் என்ன மாறுபாடு வந்திருக்கிறது என்பது மக்களை சந்திக்கிற தலைவர்களுக்கு தெரியும், மக்களை சந்திக்கிற கட்சிகளுக்கு தெரியும், எங்களுக்கு அது தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இருந்து விடாது. இல்லை, அவர் முதல்ல அதிமுகவை மீட்கட்டும், பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்கட்டும், அல்லது தன்னுடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளிலிருந்து அவர் தன்னுடைய கட்சியை முதலில் மீட்கட்டும். என்ன லட்சணத்தில் இவர் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டை எப்படி மீட்டாரா அல்லது ஒன்றிய அரசிடம் அடகு வைத்தாரா என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் சொல்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது கலைஞர் ஆட்சி காலத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்த தமிழ்நாடு படிப்படியாக அந்த வளர்ச்சியிலிருந்து எப்படி சரிந்தது, இவர்கள் அடித்தளமிட்டிருந்தால் எப்படி அந்த வளர்ச்சி சாத்தியம், இவர்கள் ஒன்றுமே இல்லாத இடத்தில் இந்த அடித்தளத்தை போட்டிருந்தால் நான் பாராட்டுவேன். ஆனால் இரட்டை இலக்க வளர்ச்சியை ஏற்கனவே நாங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சாதித்திருக்கிறோம். அதற்கு பிறகு தொடர் வீழ்ச்சி, அந்த தொடர் வீழ்ச்சிக்கு பிறகு இப்பொழுது இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மீண்டும் அந்த பழைய ஒரு நிலையை நாங்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முந்தைய நிலையை கடந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் காரணம். ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு இப்பொழுது இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் என்று கூறுவது வெட்கக்கேடானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.